அந்த ஆலயத்தை திருவுருவாகி அந்த கொற்றாமரை குளத்தில் ஏறி நீராடினார். முனிவருக்கு சாபம் ஆகட்டும் ஆகட்டும். அம்மா கோடி நன்றி அம்மா, கோடி நன்றி அம்மா. தாயே, என் கணவர் இவ்வளவு அழகு வாழ்ந்தவரா? அத்தா, என் ஆசை மணாளா, மாசற்ற மாணிக்கமே, நானின் பெரும்பொருளை, பேரழகின் பிறப்பிடமே, காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிரித்து செழித்தவும் சிங்கார முகத்தை அந்த முடிவு கொடுத்த சாபத்தினால் கூர் குருதி கஷ்டப்படுத்திருந்தாய். பார்த்தாயா, உலகான நாடுகள் உலகத்தை படைத்தவள் ஓம் பரா சங்கியத்திலே கூடியவள், சக்தி ஒரு சமயமதியான வாழக்கூடியவள், நமது சென்னைமலை கிராமத்தில் பிடாரி அம்மனாக அமரக்கூடியவள், குறை தீர்ப்பால் குங்கும காரியாக வந்து உன்னுடைய குறையெல்லாம் தீர்த்து விட்டார். அம்மா, ஏன் கணவனுடைய குறை எப்படி தீர்ந்ததோ அதுபோல் நமது கிராமத்து உனக்காக மாதமும் மாறி பொழிய வேண்டும். மக்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நலமும் வளமும் பண்ணி எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வேண்டும். தாயே, மக்களுடைய குறையெல்லாம் தீர்க்க வேண்டும். மகளே, என்னுடைய அருளால் நீங்க இருவரும் தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி உங்க குறைகளை தீர்ப்பா இந்த பிடாரி அம்மன். தாயே, அதே போல் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தாயே நாடக கலாகத்தில் அனைவருக்கும் கொலவி கொட்டிடிச்சான், கொலவி கொட்டிடிச்சான். காலி கேட்டு ஆணில மாட்டு வந்தா அத கேட்டு தாயை கைக்கு போட்டு வந்துக்கிறேன். அந்த ஆளு பாத்து கெடுத்துட்டு வர்ற மும்மூர்த்தி தேவர்களை கண்டாடியாத தாலி அந்த ஆளு. ஓ, அர்ச்சந்திரா மாரி நீ சந்திரன் சந்திரமாரி தாலி மாதிரி அந்த ஆளு. என் வீட்டுக்காரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். என்ற சேட்டா சரி சமாசமா ரெட்டி கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்
மச்சான். நான் முன்னாடி கொலை கொடி சொன்னேன். என்னங்க என்ன சித்திரவதை செஞ்சவளே வந்தா இவளா? ஆமா அண்ணன் பிடிங்க. ஐயோ, நான் இந்த கையில எப்படி போச்சு நான் அடிக்கலன்னு இல்லையா? இருங்க. இத பாருங்க நான் பத்தினி என்பது உண்மையானா உத்தமி என்பது உண்மையானா கடவுளே நினைத்து வாழ்வது உண்மையானா பிடாரி அம்மா ஐயனப்பா. இந்த தேவடால அடிக்க மாட்டி என் கடவுளுக்கு நல்ல குணமாகிடு தாயே வா. அடி சாகடா அடி சாகடே ஏண்டி நான் ஒரு சந்தோரம் நீ ஒரு சாகட இதுல போயாச்சா எவனா விளங்குவானா மச்சான், எனக்கு போகும்போது எந்த கால எடுத்து வச்சுட்டு போனா? அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சா? உயிரோட இருக்கவே கூடாது ஏய் நான் வர மாட்டேன் உன் பக்கத்துல கொட்டிக்கிண்டி எங்க வீட்டுக்காரர் பண்ண முடியாது போ அதை எடுத்துட்டா சொல்லடி இப்ப என்ன பண்ணலான்ற நீ இருக்கலாமா இருக்கலாமா ஏன் ஒண்ணு தெரியாது நீ இருக்கும் நான் இருக்கக்கூடாது அது என்ன உண்மைதான் அது என்ன வா வா என்ன உருவாயிரப்பா நானே ரெடி செய்றேன் என்ன சாட்டா என்ன உருவாயிரப்பா அந்த தேவையாளுக்கு பரமோன நீதானே நான் இல்ல அவன் பூவச்சும் போயிட்டான் நான் இந்த சமாசமா ரெட்டி நான் அவன் உனக்கு கூட்டார மறைக்கிறானே இல்ல இல்ல அவன் இல்ல தம்பி அவன் தம்பியா அண்ணன் நான் குருவாயூர் உனக்கு அந்த தேவையா இருக்கலாம் அவன் கர்நாடகா நான் குருவாயூர் கேட்கல எந்த சம்பந்தம் இல்லை சம்பந்தமே கிடையாது அவன் யாரோ நான் யாரோ இவன் நாடு சுத்தி நாடு ஓடியாக தெரியுமே நான் போகாத ஏரியாவே இல்லை தெரியுமே நீ ஒண்ணு வாக்கி குஞ்சு போயிருந்தா செஞ்சுடா நான் என்னன்றேன் சொல்லு நீ அம்மா வச்சா நான் அப்படியே தான் இருந்து நடப்பேன் தெரியுமே ஏன்னா வாங்கி காப்பி பேசி ஓய்ஞ்சு போ கூடாது கொஞ்சம் சொல்லிட்டாங்க வா மச்சான் கொண்டுடு நான் வாழ்றதுக்கு நாட்டுல இடம் இல்லை போல இருக்குதுடா. என்னடா டாபர்? நானே சாவ போறேன் எல்லாத்துக்கும் கூட துணைக்கிறது இல்ல நானே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ மட்டும் என்னோட உயிரோட இருக்கிற நீ சாவுடா நீ இப்படி எல்லாம் குத்து நெஞ்சாமி பிசி எடுத்து மறைச்சிக்கணும் எப்படியா நீ எப்படியா பட்ட வாழ்க்கை அம்மனா